ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்டங்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடினே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்று என்று பறைசாற்றுவேன்.
ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது ஒரு மன மகிழ்ச்சி நாள், இது பரிசுத்த ஓய்வு நாள். இன்று நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்து அவர் சமூகத்தில் வந்து மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற நாள் தான் அந்த ஆராதனை நேரம். அவரை பாடி போற்றி புகழுவதற்காகத்தான் தேவன் நம்மை ரட்சித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சமூகத்திலே அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து பாடி ஆராதிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவர் சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு இருப்போம். நமக்கு செய்த உதவிகளை எண்ணி எண்ணி அவரை துதிப்போம். அவர் நம்மை இந்த உலக மக்களிலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் ஜீவியமாய் காணப்படட்டும். அது மாத்திரமல்ல, தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த நம்மை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் இந்த உலகத்தால் தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மை மூளைக்கு தலைக்கல்லாக தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். நம்மோடு இருந்து கிரியைகளை நடப்பிப்பார். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி போவதில்லை. சகோதரனே, சகோதரி, நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்திலே அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது பாடல் 248வது பாடல் 248வது பாடல். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இந்த பாடலை பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, ஊழிய பாதையிலோ விசுவாச ஓட்டத்திலோ, ஊழிய பாதையிலோ நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலோ, நஷ்டங்கள் வந்தாலோ, தோல்விகள் வந்தாலோ, நஷ்டங்கள் வந்தாலோ, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போவாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போவாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமா
சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கவலைகள் நம்மை மோதினாலும் சரி, எந்த போராட்டம் வந்து நம்மை மேற்கொண்டாலும் சரி, இது எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் வெற்றி பெற முடியும். நாமத்துக்குள்ள இருக்கிறோமா, அவருடைய சத்தியத்துக்குள்ள இருக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கமா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம அப்படி இருப்போமானால் எந்த போராட்டம், எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இந்த உலக காரியங்கள் நம்ம எதுவுமே நம்மை விழத்தட்ட முடியாது. சகோதரனே, சகோதரனே, நாம் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும், எந்த சூழ்நிலையானாலும் தேவன் நம்மை வெக்கப்படும் சூழ்நிலைகளை விடவே மாட்டார். தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை கரம் பிடித்து நமக்கு முன்பாக செல்வார். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டார். நாம் சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் சோர்ந்து போகவே வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். எப்போதும் கிறிஸ்துவுக்குள் நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம். நாம் கவலைப்பட்டு அழுது கொண்டு இருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. நாம் எப்போதும் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு நாம் ஆண்டவரை மாத்திரம் முன்பாக வைத்து மகிழ்ச்சியாய் காணப்படுவோம். அவர் வார்த்தையை கொண்டு நாம் தேற்றுவோம், ஆற்றுவோம். அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வசனம் நம்மை தேற்றும். வசனம் நம்மை பாதுகாக்கும். வசனம் நம்மை நடத்தும். சகோதரனே, சகோதரியே, ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். இந்த உலக காரியம் எதுவுமே லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சகலத்தை நமக்காக செய்து முடிப்பார். அவர் நம்மோடு இருந்து கிரியைகளை நடப்பிப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பம் அடைக்கலமும், வெயிலுக்கு உதங்க நிழலுமாயிருப்பேன் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அவர் நம்மோடு இருந்து எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நம்மை விடுவித்து பாதுகாப்பார். நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருப்பார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் முழங்கால் நின்று பாடல் புஸ்தகத்திலே 163வது பாடல், 163வது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே
சிறந்தவரே ஏடும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியனை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யோ ஒளி நிறைவே அருள் நிறைவே ஏண்டும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே ஏண்டும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவனீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவனீரே கனமகிமை செலுத்தியே நாம் ஏண்டும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் ஏண்டும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே ஏண்டும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே ஏண்டும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நம் தேவாதி தேவன் உன்னத தேவன் ஞானம் நிறைந்த தேவன். அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முழங்கிடும். அவரே உயர்ந்தவர். அவரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நம் தேவன். ஒளியினை தந்து இதயத்திலே வாசம் செய்கிற தேவன் நம் தேவன். அவர் பரிசுத்த தேவன். சகோதரி சகோதரி, அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே
நம்முடைய போக்கிலே, வரச்சிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய உலக காரியங்களிலே, உத்தியோகத்திலே, தொழில், பிசினஸிலே எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல நாம் பரிசுத்த குலைச்சலாய் இருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பரிசுத்தத்தை அதிகமாக விரும்பி கெஞ்சுவோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம், கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்வோம். ஆகவே தேவன் நம்மை பரிசுத்தராக ஆக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆகவே அவர் சமூகத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். நாம் பரிசுத்தராக மாற வேண்டும், பரிசுத்த வாட்டியாக மாற வேண்டும். அவர் சமூகத்தில் வந்திருக்கிறனா ஒரு சீர்கேடு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளே இருக்கக்கூடாது. அவர் விரும்புகிற பாத்திரமாக, அவர் விரும்புகிற ஜீவியம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சகோதரி சகோதரி, அவர் நம்மை விசாரிக்கிற தேவனான். நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் பாதப்படியில் வைத்து விடுவோம். அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய மன விருப்பங்கள் என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ன, எல்லாம் அவர் அறிவார். அவர் எல்லாம் அறிந்த தேவன். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தோடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிக்க போகிறார். ஆகவே முற்றிலும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். தேவன் தான் இளைப்பாறுதல் கொடுக்க முடியும். தேவன் தான் சமாதானம் கொடுக்க முடியும். தேவன் தான் நமக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க முடியும். ஆக அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனே, என்னை நடத்தும், என்னை நீர் உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க என்னை வையும். உலகம், மாமிசம், சாசு, பாவத்தை ஜெயிக்க கிருபைதார். ஆவியில் அனல் மூட்டும் அக்கினி ஜுவாலையாக என்னை மாற்றும் என்று தேவ சமூகத்திலே முழாப்படியாக நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை மாற்றுவார், மறுரூபமாக்கப்படுவோம். பழையனெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக மாற்றுவார். அவருக்குள்ளே நாம் மனமகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு காணப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 410வது பாடல், 410வது பாடல். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன்,
யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் நம்முடைய தேவன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்கி கொடுக்கிறவர் தான் நம் தேவன். எங்கே வழி இருக்கிறது, எங்கே பாதை இருக்கிறது தத்தளித்துக் கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரி, நம் தேவன் மலைகள் எல்லாம் வழிகளாக்கும் போது நமக்கு வழி உண்டாக்கி கொடுக்க மாட்டாரா? அந்த உலகத்தில் நமக்கு ஒரு வழியை திறந்து காமிக்க மாட்டாரா? அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படும் சகோதரனே சகோதரி. உலகத்திலே நமக்கு உலகப்புறமான ஆசீர்வாத தடையாயிருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படும்படியாக தேவன் கிருபை செய்வார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்முடைய தடைகள் எல்லாம் உடைத்து அவர் நமக்கு முன்னே போய் எல்லா தடைகளையும் சுக்குநூறாக நொறுக்கி போடுவார். ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு தடையாயிருக்கிற, நம்முடைய மன விருப்பங்களுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நிர்மூலமாக்குவார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் பாதபடியில வைங்க, அவர் மேல வைத்து விடுவோம். அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கத்தான் வந்திருக்கிறார். மகனே மகளே, உன்னுடைய பாரத்தை இனத்தில் கொடு. நீ சுமந்து தெரியாதே, நீ அழைத்து கொண்டு வேதனைப்படாதே, எல்லாவற்றையும் என் மேலே என்கிட்ட கொடுத்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அவர் யாவற்றையும் நமக்காக நேர்த்தியாக அதன் காலத்தில் செய்து முடிக்கிற தேவன். ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். தேவன் நம்மை நடத்த வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவரே உன்னதமானவர். அவரே துதிக்கப்படத்தக்கவர். அவரே உயர்ந்தவர். வெண்கல கதவெல்லாம் உடைச்சு, இருப்பு தாழ்பாடுகளெல்லாம் முறிச்சு நமக்கு கொடுக்கிற தேவன், பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். சகோதரனே சகோதரி, அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். தேவன் நம் சகலத்தையும் செய்து நமக்காக முடிக்க வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைப்போம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வந்திருக்கிறார். ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம், மனதுக்குள்ளே வைத்து சுமக்க வேண்டாம், எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுவோம். அவன் நேர்த்தியாக நமக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கிறார். அவன் நம்மை பலதெடுத்து சாயாதபடி வழியுதுவே என்று வழியெடுத்து செல்ல வந்திருக்கிறார். ஆகவே முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை சோர்ந்து போக விடவே மாட்டார். வெட்கப்படும் சூழ்நிலைகளை விடவே மாட்டார். நம் அதிகமாக வசனத்தை கொண்டு நம்மை காத்து கொண்டு ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவன் வசனத்தை கொண்டு நாம் பாதுகாத்துக் கொள்வோம். வலது இடது சாயாதபடி வழியுதுவே நம்மை வழியெடுத்து செல்கிற தேவன் நம்மை நித்திய பாதைக்கு நேராக, ஜீவ பாதைக்கு நேராக வழித்து செல்வார்.
ஆகவே ஒன்றும் சோர்ந்து போக வேண்டாம். மன மகிழ்ச்சியே நல்ல ஔஷதம் என்ற வார்த்தையின்படி நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாயிருப்போம். அவர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை நடத்த வல்லவராய் நம் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஆகவே உற்சாகமாக மகிழ்ச்சியோடு விடுதலையோடு அவர் சமூகத்திலே காணப்படுவோம். பொழுதும் நாம் எல்லோரும் ஓங்கூப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ்த்தூரம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை ராஜா, குப்பைகள் தூசிகளப்பா, உங்களோட சமூகத்தில் நிற்க தகுதியற்ற பிள்ளைகளப்பா. பா, எங்களையும் கூட நீ ரட்சித்து மீட்டு உடைய பிள்ளைகளாய் மாற்றி இந்த நாளில் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்மை பாட போற்ற புகழ ஆண்டவரே நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர். அப்பா தகப்பனே, வந்த பிள்ளைகள் ஒருவரையும் ஆசீர்வதி, எங்கள் தொழுகையும் எங்கள் ஆராதனையும் அங்கீகரித்துக் கொள்ளும். அப்பா நடத்துங்கப்பா ஆண்டவரை, எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்களோட நாம மாத்திரம் மைம்பொருட்டு ஆண்டவரே. அப்பா நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரை பொறுப்படுத்த நடத்தும். தாழ்த்தி பெருமையாகி நல்ல வேளையில கரத்தில் ஒப்பு கொடுக்கும். துதிகான மகிமை எல்லாவற்றுமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சோதரம். நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சங்கீதம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 94ஆம் சங்கீதம். 94ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியும். பூமி நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்கார யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையும் பரதேசியும் கொண்டு திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை கண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கும் குழி வெட்டுப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாயின் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாயின் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பை நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே சென்ற வாரம் நம் ஐக்கியத்தின் மூலமாக சிந்தலக்கட்டை என்ற கிராமத்தில் கிராம ஊழியம் செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். இங்கே நம்ம ஐக்கியத்தில் உள்ள ஒரு சில பேர் அந்த ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அந்த கிராமத்து மக்கள் எல்லோருக்கும் வீடு வீடாக சென்று சுவிசேஷரிக்கவும் ஆத்தும நேசர் கொடுக்கவும் ஜெபிக்கவும் தேவன் கிருபை கொடுத்தார். இந்த ஊழியங்களிலே நீங்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனோதானோ இருக்க வேண்டாம். சபையில நடைபெறுகிற ஊழியத்தில் உற்சாகமாக பங்கு பெற வேண்டுங்கிற ஒரு பாரம் உங்களுக்குள்ளே காணப்படட்டும். இந்த ஊழியத்துக்கு வரவர்கள் உற்சாகமாக எங்களோடு கலந்து கொள்ளுங்கள். வர முடியாதவர்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்கள். கிராம ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்காக ஜெபிங்கள். நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் தான் இந்த ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் கொடுத்த கட்டளையை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதற்காக
நாம் பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்காக ஜெபிக்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த ஊழியத்திலே விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் ஆத்மா அறுவடை செய்யும்படியாக நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரப்போகிற அபிஷேக கூட்டத்துக்கு யாரெல்லாம் வருகிறீர்கள் என்பது உங்கள் பேர்களை கொடுப்பீர்களானால் அதற்குரிய வாகன வசதி ஏற்பாடு செய்ய முடியும். இன்றைய வரை இன்னும் சரியாக ஒருவரும் அதில் பேர் கொடுக்கவில்லை. ஆகவே நீங்கள் பேர் கொடுப்பீர்களானால் வாகனத்தை நாங்கள் ரெடி பண்ண முடியும். இல்லை என்றால் இங்கே இருக்கிற வாகனத்தில் எவ்வளவு பேர் வருவாங்களோ அவர்களை மட்டும் தான் அழைத்து செல்ல முடியும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேக கூட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீங்கள் எல்லோரும் இதில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்திலே இப்பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படும். தேவன் நம்முடைய நடுவே இடையிலே நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்த இடத்திலே ஆற்றி தேற்றினவே விடுதலையோடு மகிழ்ச்சியோடு இங்கிருந்து ஒரு பலனோடு சுகத்தோடு தேவன் நம்மை நடத்தி செல்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக வாகன கடன் இருக்கிறது. அதற்கு தொடர்ந்து நீங்கள் உதவி செய்யும்படி அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாள் அருமையான தகப்பன் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, அவரை நோக்கி பார்த்தபோது, அருமையான ஊழியக்காரர் ஐயாவுக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த செய்தி, எங்கு பார்த்தாலும் திடுக்கிடத்தக்கதான காரியம் நடைபெறுகிறது, இதை செய்தி கொடுங்கள் என்றார்கள். எனக்கு அன்பானவர்கள், எங்கும் திடுக்கிடத்தக்கதான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசேஷமாக தேசத்தில் திடுக்கிடத்தக்கதான காரியம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் எங்க செய்தியை புரட்டினாலும் எல்லா தேசங்களிலும் எல்லா கண்டங்களிலும் திடுக்கிடத்தக்கதான காரியம் நிமிஷந்தோறும் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, ராஜாக்கள் மத்தியிலே திடுக்கிடத்தக்கதான காரியம். அன்றைக்கு ராஜாக்கள், இன்றைக்கு அரசியல்வாதிகள். திடுக்கிடத்தக்கதான காரியங்கள் அரசியல் வட்டாரத்திலே காணப்படுகிறது. நம்முடைய இந்தியாவை பாருங்கள், எங்க பார்த்தாலும் அரசியலிலே பயங்கரமான திடுக்கிடத்தக்கதான காரியம் காணப்படுகிறதை பார்க்க. தொடர்ந்து வேதத்திலே ஆசாரியர்கள் மத்தியிலே திடுக்கிடத்தக்கதான காரியம் நடந்து கொண்டிருக்கு. தேசத்திலே ராஜாக்களுக்கு மத்தியிலே ஆசாரியர்களுக்கு மத்தியிலே இப்படி ஒன்று ஒன்றா நாம் சொல்லிக்கிட்டு போகலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே, திடுக்கிடத்தக்கதான காரியம் எதன் மூலமாக நமக்கு வருகிறது, அவைகளை வேதம் எப்படி நமக்கு நிவர்த்தி பண்ணுகிறது, வேதத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி நிவர்த்தி பண்ணுகிறார் என்பதை சற்று சில வசனங்களை ஆழமாக நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, திடுக்கிடத்தக்கதான காரியம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலும் திடுக்கிடத்தக்கதான காரியங்கள் பல விதத்தில் காணப்படுகிறது. எதனால்? அதிலிருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரே தேவன் அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்க என்ன செய்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
யோபு 18, யோபு 18ஆம் அதிகாரம், அதில் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சுற்றிலும் இருந்து உண்டாகும் சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். நல்ல கவனிங்க. யோபு 18:11, சுற்றிலும் உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். யார? யோபு 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அவன் அடுப்பின் நெருப்பும் அவிழ்ந்து போகும். 6, அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். அவன் விளக்கு அவனுடனே கூட அணைந்து போகும். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். அவன் தன் கால்களில் வலையில் அகப்பட்டு வலைச்சிக்கலிலே நடக்கிறான். நல்ல கவனிங்க. யாருக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு திடுக்கிடத்தக்கதான பயங்கரமான காரியம் சம்பவிக்கிறது? துன்மார்க்கனுக்கு, துன்மார்க்கைக்கு. தேசத்தில் நடக்கிறது, ஆசாரியர்களில் நடக்கிறது. மத்தேயு 28 பார்த்தோம்னா காவலர்களில் நடக்கிறது, ராஜாக்களில் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான திடுக்கிடத்தக்கதாக காரியம் எப்ப நடக்கிறது அப்படின்னா, துன்மார்க்க குணத்தை நாம் வெளிப்படுத்தும் போது, துன்மார்க்க வாழ்க்கையில நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்க குணம் நம்மளை திடுக்கிட பண்ணுகிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் துன்மார்க்க குணத்தை களைந்து நீதிமானின் குணலட்சணத்தோடு வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். திடுக்கிடத்தக்கதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக, சமாதானமாக, சுகத்தோடு, மகிழ்ச்சியோடு காணப்பட நீதிமானின் குணலட்சணத்தை நாம் அணிய நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் நீதிமான்? துன்மார்க்கனுக்கு திடுக்கிடத்தக்கதான, துன்மார்க்கிக்கு திடுக்கிடத்தக்கதான பயங்கரமாக திகில் போல் உள்ள திடுக்கிடத்தக்கதான காரியம் நடைபெறுகிறது. இதிலிருந்து நாம் விடுதலையை பெற்று சுகத்தோடும் நிம்மதியோடும் இந்த பூமியில, இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில், இந்த தேசத்தில், இந்த ஆசிய கண்டத்தில் நாம் வாழ்வதற்கு நீதிமானின் குணலட்சணத்தை நாம் அணிந்து கொள்ள நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிமானின் குணலட்சணத்தை அணிய ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் நீதிமான்? வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118வது சங்கீதம் வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 118வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நல்ல கவனிங்க. யார் நீதிமான்? ரட்சிப்புக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவன் நீதிமான். அனுதினமும் ரட்சிப்புக்காக ரட்சிப்போடு சேர்ந்து வாழுகிறவன் நீதிமான். அது மாத்திரமல்ல, அடுத்து யார் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே நாம பார்க்கிறோம், கர்த்தரின் வலது கரத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவன். வலது கரத்தை பிடித்து நடத்தும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறவன் நீதிமான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீதிமான், தன்னை அவருடைய வலது கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழுகிற நீதிமான்.
இப்படிப்பட்ட நீதிமானாக இந்த அதிகாலை வேளையிலே, இந்த பகல் வேளையிலே இன்னையிலிருந்து வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியங்கள் நம்மில் எதுவுமே வராதபடிக்கு எப்போதும் நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஜெயத்தோடு வாழ்வதற்கு நீதிமானாக வாழ்வோம். இன்னொரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம், அதுல 7வது யாத்திராகமம் 23:7 வசனம். கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக, கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். நல்ல கவனிங்க. அடுத்து யார் நீதிமான்? வேதம் சொல்லுகிறது கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருக்கிறவன், நல்ல காரியத்துக்கு தன்னை உட்படுத்தி எப்போதும் நல்ல காரியத்தை செய்ய பழகி கொள்ளுகிறவன் நீதிமான். யார் துன்மார்க்கன்? கள்ள காரியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து எப்போதும் கள்ளத்தனமான காரியத்தை செய்கிறவன் துன்மார்க்கன். அடுத்து அங்கே 8வது வசனம், யாத்திராகமம் 23:8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி, பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்கள் வார்த்தைகளை புரட்டும். அடுத்து அருமையானவர்களே, யார் நீதிமான்? பரிதானம் வாங்காமல் உழைக்கிற உழைப்பின் சம்பளத்தை கொண்டு, கூலியை கொண்டு வாழுகிறவன் நீதிமான். உழைப்பு போதும், உழைப்பு போதும், அதை கொண்டு வாழுகிறவன். அந்த உழைப்பில் ஒரு பகுதியை சபைக்கு தசமமாக கொடுக்கிறவன், உழைப்பில் ஒரு பகுதியை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வைத்துக் கொள்ளுகிறவன், உழைப்பில் ஒரு பகுதியை எடுத்து ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், பரதேசிக்கு எடுத்து ஒதுக்கி வைக்கிறவன். மிச்ச மீதியை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் செலவு செய்ய செலவழித்து மித்த மீதியை சேமிப்பு வங்கிகளை போடுகிறவன். இவன் தான் நீதிமான். உழைப்பில் கிடைக்கிற வருமானத்தில் இவ்விதமாக நாம் செய்யும் பொழுது இவர்கள் தான் நீதிமான். இவர்களை கர்த்தர் திடுக்கிடத்தக்கதான காரியத்தில் ஈடுபடுத்த விடவே மாட்டார். இவர்களுக்கு திடுக்கிடத்தக்கதான காரியம் வந்து மோதவே மோதாது, வந்து மோதினாலும் நிற்காது. யாருக்கு திடுக்கிடத்தக்கத காரியம்? வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு, துன்மார்க்கனுக்கு, துன்மார்க்கனுக்கு தான் திடுக்கிடத்தக்கதான காரியம். துன்மார்க்கன் துன்மார்க்கியாக நாம் ஆளாதபடிக்கு திருச்சபையின் மக்களாகிய நாம் இந்த பகல் நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் நீதிமானாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியத்திற்கு கர்த்தர் விலக்கி காப்பார். அவர்களை எந்நாளும் வெளிச்சமாக்குவார், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவருடைய இருதயம் எப்பொழுதும் பூரித்து மகிழும்படி, சந்தோஷமாக இருக்கும்படி செய்வார். எப்ப பார்த்தாலும் நமக்கு திடுக்கிடத்தக்கதான காரியம் காணப்படுதுன்னா நம்ம வாழ்க்கையில அந்த துன்மார்க்க குணத்துக்கு நம்ம இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கிகளினுடைய குணத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்துகிறோம். இன்று முதல் இந்த குணத்தை மேற்கொண்டு நீதிமானாக வாழ நாம் பழகுவோம். சோத்திரம். முற்றிலுமாக இதற்கு நம்மளை அர்ப்பணித்துக் கொள்வோம். தேவன் இந்த வார்த்தையின்படி நம்மோடு கூட பேசுகிறார். நீதிமானாகவே சபையின் மக்களாகிய வாழ்வோம். இதற்காகத்தான் சபை, இதற்காகத்தான் நமக்கு தூத்துக்குள்ள நல்ல ஊழியக்காரர் ஐயா. அருமையானவர்களை, நீதிமானாக வாழ்வோம். இதுவரைக்கு திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம் இரவிலும் பகலிலும், வேலை ஸ்தலத்திலும், தனிப்பட்ட முறையிலும், குடும்பத்திலும், பல விதத்திலே திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியத்தினால் நாம் வேதனைப்பட்டு ஒடுங்கி நொறுக்கப்பட்டது போதும். இதனால் உண்டான நெருக்கங்கள், கண்ணீர் அதிகம். இதோ இவைகள் இன்றோடு மாற நீதிமானாக வாழ்வோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம் நமக்குள்ளே எதற்காக வருகிறது? அதிலிருந்து வெற்றி பெற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
இப்பொழுது யோபு 18:11 வாசித்தோம். இப்பொழுது யோபு 18ஆம் அதிகாரம். யோபு 18 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? யோபு 18:20-21. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். அக்கிரமக்காரர்கள் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான். தேவனை அறியாமல் போர்களுடைய ஸ்தானங்கள் இதுவே என்பார்கள் என்றான். இரண்டாவது, அன்பானவர்களே, திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம் நமக்கும் நம்முடைய பின்னடியார் என்ற சந்ததியாருக்கும் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து விலக்கி விடுவிக்கப்பட்டு நாம் கட்டவிழ்க்கப்பட்டு நாம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நிம்மதியோடும் செயத்தோடும் வாழ்வதற்கு வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், எதனால் நமக்கு திகைத்து நமக்கும் நம்முடைய பின்னடியாராகிய சந்ததியாருக்கும் வருகிறது என்றால், அக்கிரமம் செய்கிறபடிதான். அக்கிரமக்காரர்களுக்கு, முதலாவது துன்மார்க்கர்களுக்கு, இரண்டாவது அக்கிரமக்காரர்களுக்கு. என் அன்பு தகப்பன்மார்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சிறு பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, பெரியவர்களே, முதியவர்களே, இந்த பகல் ஆராதனையில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம் வீட்டுக்குள்ளே நம்முடைய கையிட்டு செய்கிற காரியத்தில் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதத்திலே சம்பவித்து நாம் கண்ணீர் வடிக்கிறோம். இதிலிருந்து நாம் விலக்கி விடுவிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அக்கிரமக்காரனுடைய குணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். யார் அக்கிரமக்காரன்? வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல, தேவனை அறியாதவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று யோபு 18:20-21 வாசிக்கிறோம். யார் அக்கிரமக்காரர்கள்? தேவனை அறியாதவர்கள் அக்கிரமக்காரர்கள். நாம் தேவனை அறிந்தும் தேவனை அறியாதவர்கள் போல இருக்கிறோம். 6 நாள் வேலை, 7வது நாள் ஆண்டவரை தேடி வருகிறோமா? மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் வருகிறோம். சிலர் ரெகுலராக வருகிறீர்கள், சிலர் வருவதை அருமையானவர்களை விரும்பாதபடி எப்பமாவது வருகிறீர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில 6 நாள் வேலை, 7வது நாள் கர்த்தரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற நாள். ஓடியே வர வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஓடி வர வேண்டும். அவரை அறிகிற அறிவுக்கு நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கூடாது. அவரை அறியாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவர்களை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர்கள் போல நாம் அவரை விட்டு விலகி நாம் வாழுகிற காலமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. கடைசி நாட்களில் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் ஆண்டவராகிய இயேசுவை நெருங்கியும் நெருங்காமலும் தூரமாய் விலகி காணப்படுகிறோம். இன்னும் கிட்டுவோம், அவரோடு ஐக்கியப்படுவோம், அவரோடு 2 கலந்து விடுவோம். அவர் ஒருவரே தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இந்த பூமியில் நமக்காக ஜீவனை விட்டவர், இரத்தத்தை சிந்தினவர், மரித்து உயிரோடு கூட இன்றைக்கும் இருக்கிறவர். இவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை வேதத்திலே ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் நமக்கு தந்திருக்கிறார். போதகர்களை தந்திருக்கிறார். நமக்கு நல்ல விளக்கங்களை அவ்வப்பொழுது கிடைக்கிறது. நாம் தேவனை அறிந்தும் அறியாதவர்களை போல நாம் வாழ்கிறோம். ஆம், அருமையானவர்களே, இதுதான் அக்கிரமத்துக்குரிய வாழ்க்கை, அக்கிரமக்காரர்களுடைய வாழ்க்கை. இவைகளை நாம் இன்றைக்கு விட்டுவிட்டு தேவனை அறிந்த வண்ணமாக, அவரை ஆழத்துக்குள்ளே, அவரை அறிந்த அறிவு, அவரை அறிகிற அறிவுக்குள்ளே ஆழத்துக்கு ஆழமாக நாம் செல்ல இந்த பகல் நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரை அறியாதபடிக்கு நாம் வாழக்கூடாது. ஒரு அறியாதவனை குறித்து நாம் சொல்லலாம், ஆனால் நாம் அறிந்தும் அறியாதவர்களை போல் வாழ்கிறோம். இன்று முதல் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோம். இப்படி அறிந்தும் அறியாமல் இருக்கிறது தான் அக்கிரமம் செய்கிறோம். அக்கிரமக்காரிகளாக இருக்கிறோம். தொடர்ந்து யார் அக்கிரமக்காரர்கள்? சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். வேதத்தை நாம் எடுப்போமா? அன்பு ஐயமார்களே, அம்மமார்களே, பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, வாசிக்கலாமா? சங்கீதம் 5வது சங்கீதம். எடுங்க.
சங்கீதம் 5 வசனம். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். அடுத்து யார்? அக்கிரமக்காரர்கள், வீம்பு பண்றவங்க, வம்பு பண்றவங்க, இவங்க தான் அக்கிரமக்காரர்கள். இப்படிப்பட்ட குணலட்சண மக்கள் இருக்கிறதா? தேவனை அறிந்தும் அறியாதவர்களாக இருக்கிறோமா? அவர்கள் தான் அக்கிரமக்காரிகள். ஆமா, வீம்பு பண்றோமா? அநேக காரியத்துல வீம்பு பண்றோமா? வீம்பு வம்பு பண்றோமா? இவர்கள் தான் அக்கிரமக்காரர்கள். இப்படிப்பட்ட குணலட்சணத்தை விட்டுவிட்டு, அக்கிரமக்காரர்களுடைய இப்படிப்பட்ட குணலட்சணத்தை விட்டுவிட்டு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த பகல் நேரத்தில் இயேசு அழைக்கிறார். துன்மார்க்க குணத்தை விட்டுவிட்டு நீதிமானாக வாழ நம்மளை அழைக்கிறார். அக்கிரமக்காரர்களுடைய இப்படிப்பட்ட குணலட்சணத்தை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்குள்ளவர்களாக வாழ அழைக்கிறார். யாருக்கு திடுக்கிடத்தக்கதான காரியம் நடைபெறாது? ஒழுங்குள்ளவர்களுக்கு. அக்கிரமக்காரர்களுடைய அந்த அக்கிரமத்தை மேற்கொண்டு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் ஒழுங்குள்ளவர்கள். இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இதுவரைக்கும் திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம், எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மகனே மகளே, இதிலிருந்து உன்னை விடுவிக்க உன்னை ஒழுங்குக்குள்ளே உன்னை ஒப்புக்கொடு. நீ உன்னை ஒழுங்குள்ளவனாய் உன்னை ஒப்புக்கொடு. இதோ நான் உன் அருகில் வந்து உன் இருதயத்தில் காணப்படுகிற உன் வாழ்க்கையில காணப்படுகிற திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியத்தை உன்னிலிருந்து எடுத்து போடுகிறேன். வெளியில பார்க்கும்போது நிம்மதியோடு தான் வாழ்கிறோம். ஒவ்வொருவருக்கு ஏதோ திகைத்து திடுக்கிடத்தக்கதான என்று திகில் போல் காணப்படுகிறதான ஒரு விதமான போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதிலிருந்து விடுவிக்கவே தாத்துமனை சேர்ந்த கிளை சபையில நம்முடைய தகப்பன் ஊழியக்காரர் ஐயா மூலமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். துன்மார்க்க வாழ்க்கையை மேற்கொண்டு நீதிமானாக வாழ்வோம். அக்கிரமக்காரர்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு நாம் ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். எங்க பார்த்தாலும் தேசத்திலே ஆசாரியர்களே, ராஜாக்களே, மந்திரிமார்களே, உலகத்திலே எந்த விதமான பெரிய பெரிய அதிகாரி எங்க போனாலும், காவலர்கள் எங்க போனாலும் திடுக்கிடத்தக்கதான காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இப்படி இருக்கிறது. அதற்கு துன்மார்க்க குணம், அதற்கு அக்கிரம குணம், இவைகள் ரெண்டையும் மேற்கொண்டு நீதிமானாக வாழ்வோம், ஒழுங்குக்குள் வாழ்வோம். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியத்திலிருந்து நாம் விலைக்கு காக்கப்பட்டு எப்போதும் நாம் மகிழ்ச்சியோடு, எப்பொழுதும் சந்தோஷத்தோடு, எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்களை ஜெயமாய் வாழ்வதற்கு இன்னொரு வசனத்தை வேதத்திலிருந்து எடுக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எடுங்க. யோபு 31. யோபு 31 பக்கம் 660. யோபு 31:34. திரளான என் கூட்டத்திற்கு நான் பயந்ததினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படி விட்டு புறப்படாதிருந்தேனோ. நல்ல கவனிங்க. இந்த யோபு 32-34 ரெண்டு காரியம் பாடப்பட்டிருக்கு. 34வது வசனத்துல ஒண்ணு, திரளான கூட்டத்தை கண்டு பயத்தினால், ஏதோ ஒரு மனுஷனை கண்டு பயம், வியாதியை கண்டு பயம், கடன் பாரத்தை கண்டு பயம், தொழில் நஷ்டத்தை கண்டு பயம், ஏதோ ஒரு பயம். நீங்க நல்லா இருக்கீங்க, திடகாத்திரமா இருக்கீங்க, ஆனா ஏதோ ஒரு பயம் நம்மளை திகைத்து திடுக்கிட பண்ணுகிறது. ஏதோ ஒரு பயம். அடுத்து அந்த 34வது வசனத்துல பின்பகுதி, இகழ்ச்சியினால், ஆமா பயம்,
அதன் அடுத்து பார்ப்போம். ஆமா, முதல்ல பயம். ஏதோ ஒரு பயத்தினால் நம்முடைய வாழ்க்கையில அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே திடுக்கிடத்தக்கதான காரியம், இருதயம் அப்படியே குழம்பி போய் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் திடுக்கிடத்தக்கதான காரியம் நம்ம வாழ்க்கையில பயத்தினால். யோபு சொல்லுகிறார், யோபு வாசிங்க, எடுங்க, யோபு 3ஆம் அதிகாரம் 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு எனக்கு சுகமும் இல்லை. இல்ல அஞ்சினது எனக்கு வந்தது. அடுத்து 26, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எனக்கு தத்தளிப்பு, அந்த திடுக்கிடத்தக்கதான தத்தளிப்பே நேரிட்டது. யோபு சொல்றாரு, எனக்கு பயந்த காரியம் வந்தது. யோபு தன் பிள்ளைகளை குறித்து பயந்தான். என் பிள்ளைகள் தப்பு பண்ணியிருப்பாங்களோ, அப்படி பயந்தான். அப்படி பயந்ததினால அவன் வாழ்க்கையில திகைத்து திடுக்கிடத்தக்கதான அந்த தத்தளிப்பு யோபுவுக்கு வந்தது. அப்படி வந்த உடனே பிள்ளைகள் செத்து போச்சு. அப்படி பயந்த உடனே திடுக்கிடத்தக்கதான காரியம், பிள்ளைகள், ஐயோ, எல்லா பிள்ளைகளும் செத்து போச்சு. திடீர்னு அவருடைய சரீரத்தில் கருங்குஷ்டம். திடீர்னு வேலைக்காரங்க இறந்து போறாங்க, வேலைக்காரிகள் எல்லாம் செத்து போறாங்க, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் பட்சிக்கப்படுது, விவசாயம் நிலம் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகிறது, மேல இருந்து அக்கினி வருது, கந்தகம் வருது, ஒண்ணுமில்லாம போகுது. எனக்கு அன்பானவர்கள், எங்க பார்த்தாலும் போராட்டம். அவருக்குள் இருந்த பயம், ஏதாவது ஆயிருமோ, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ, என் பிசினஸ் நஷ்டமாயிருமோ, என் வேலைக்காரங்களுக்கு ஏதாவது, இப்படி அவர் பயந்தாரு. பயந்தது அவருக்கு திடுக்கிடத்தக்கதான காரியமாக முடிஞ்சது. உடனே அவருக்கு சுகம் இல்லாம போச்சு, ஆரோக்கியம் இல்லாம போச்சு, நிம்மதி இல்லாம போச்சு, மகிழ்ச்சி இல்லாம போயிட்டு. எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு காரியம், எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. வேதத்தில் 365 நாளும் வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பயப்படாதே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்க. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஈசாக்க பார்த்து, யாக்கோபை பார்த்து சொல்றாரு. ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் எங்க எப்ப பார்த்தாலும் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோவான் 14:27, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. ஆமா, எங்க ஏசப்பா எப்ப பார்த்தாலும் பயப்படாதே 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 பயப்படாதே. நல்ல கவனிங்க, பயம் நமக்கு திகிலையும் திடுக்கிடத்தக்கதான காரியத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது. இந்த பயத்தை நீக்க நம்ம இயேசுவை கூட வச்சுக்கிறோம். அவருக்கு பயப்படணும். எனக்கு பயம் வேண்டாம் ஆண்டவரே, பயத்தை நீக்குகிறவர் இயேசு. ஏசாயா 41:10 எடுத்து வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே. உங்களை பார்த்துதான், என்ன பார்த்தா சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற போதும் போதும். ஏசாயா 41:10 பாத்தீங்களா? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமா, தொடர்ந்து நீங்க ஏசாயா 41:13, ஏசாயா 41:14, இதெல்லாம் போதும் போதும். நல்ல கவனிங்க, இதெல்லாம் பாருங்க. யோவான் 14:17 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, இப்படி நிறைய பயப்படாதே பயப்படாதேன்னு ஏசப்பா நம்ம பார்த்து சொல்றார். பயம்
திகில் போல திகைக்கிடத்தக்கதான காரியத்தை கொண்டு வருகிறது. முதலாவது துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம், நீதிமானாக வாழ். இரண்டாவது அக்கிரமக்காரர்களாக வாழ வேண்டாம், ஒழுங்குக்குள் வாழ்வோம். மூணாவது பயம் வேண்டாம், கர்த்தருக்கு பயப்படும். பயம் நீங்க இயேசு கிறிஸ்துவை மனதார நாம் கூட வைத்துக் கொள்வோம். இன்னும் ஒரு வசனம் அதே இதில் தான், அந்த வசனத்தை வாசித்து 4 பாயிண்டா பார்ப்போம். யோபு 31:34. யோபு 31:34. அந்த இதை மட்டும் பின்பகுதி. நான் பேசாதிருந்து. யோபு 31:34. நான் பேசாதிருந்து. யோபு 31:34. திரளான என் கூட்டத்திற்கு நான் பயந்தினாவது, இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினாலாவது நான் பேசாதிருந்து வாசப்படை விட்டு புறப்படாதிருந்தேனோ. நான்காவது, எது நம்முடைய வாழ்க்கையில திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியத்தை கொண்டு வருகிறது? இனத்தார் 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 ஜனத்தார் பண்ணுகிற இகழ்ச்சி. ஆமா, உங்களை குறித்து தப்பு தப்பா பேசும் பொழுது, ஒரு தப்பும் பண்ணல, நீங்க உங்களை குறித்து தப்பு தப்பா பேசும்போது உங்க வாழ்க்கையில ஆமா திகைத்து திடுக்கிடத்தக்கதான அளவுல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருதீங்க. இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி. இகழ்ச்சினா தீமையான பேச்சு. சொந்த பந்தம், அடுத்து பக்கத்து விட்டு ஜனங்கள், அடுத்து நம்ம வேலை செய்கிற இடத்துல அகங்காரிகளுடைய இகழ்ச்சி, இப்படி நிறைய இகழ்ச்சி. நிறைய பேர் நம்மளை இகழ்றாங்க. புகழ்றது கொஞ்சம் பேர் தான் இருக்கும். நிறைய பேர் இகழ்ச்சி, நம்மளை தேவையில்லாம பேசுறாங்க. ஒரு தப்பு நீங்க பண்ணாம இருந்தோம், உங்களை இகழ்ச்சி தீமையான பேசுறாங்க. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. அதோடு முடிச்சு மாசலமணி ஐயா கையில கொடுத்துரும். மத்தேயு 5:11-12. மத்தேயு 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களேயானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நல்ல கவனிங்க, உங்களை யார் யார் துன்பப்படுத்தி தேவையில்லாத பேச்சு பேசுறாங்க. ஏசப்பாவையே நம்மளை பார்த்து சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழி, அதான் இகழ்ச்சியான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராட்சியம் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். யாரோ உங்களை தேவையில்லாம இகழ்ச்சியா பேசுறாங்களா, பொய்யா பேசுறாங்களா, தப்பு தப்பா பேசுறாங்களா, ஒன்னையே ஒண்ணு கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நீங்க மகிழ்ச்சியா இருங்க. பேசுறவங்க பேசிட்டே போட்டோம். குடும்பத்துக்குள்ளே பேசுறாங்களா, வேலை ஸ்தலத்துல பேசுறாங்களா, ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஆமா உலகத்துல சமுதாயத்துல பேசுறாங்களா, இனத்தார் ஜனத்தார் பேசுறாங்களா, நீங்க ஒரு தப்பு பண்ணல, ஒண்ணு மாத்திரம் செய்யுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கையில் உள்ள திகைத்து திடுக்கிடத்தக்கதான காரியம் மாற சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். மகிழ்ந்து கலிகூறு மகனே பய வேண்டாம் பாடல் பாடுவோம். மகிழ்ந்து கலிகூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கலிகூறு
மனமே பயமேண்டாம் மகிழ்ந்து கழிவோரே மகளே பயமேண்டாம் மன்னவனே நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனே நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேவையை நினைத்து திகையாதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு தேவையை நினைத்து திகையாதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே கொடுப்பவர் உண்டு கொண்டாடு கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே கொடுப்பவர் உண்டு கொண்டாடு மகிழ்ந்து கழிவோரே மனமே பயமேண்டாம் மகிழ்ந்து கழிவோரே மகளே பயமேண்டாம் மன்னவனை நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் அன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். பெரிய காரியம் செய்ய போகிறார் நம் தேவன். நடுவிலே பெரிய காரியம் செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் தேசத்துல மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய உத்தியோகத்திலே, எல்லா இடங்களிலும் நம் தேவாதி தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். திடுக்கிட பண்ற காரியங்கள் நம்மை விட்டு அகலும். எல்லா திடுக்கிடுதலும் நம்மை விட்டு அகன்று போய்விடும். தேவன் நம்ம நடுவே பெரிய காரியங்களை செய்ய போறோம் அப்படின்னால் மகிழ்ச்சியோடு நாம் காணப்படுவோம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே இயேசு மகாராஜா, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளாய்கள் ஒரு மனதோடு உம்முடைய சரீரமான சபையில் வந்து அங்கமாயிருந்து உம்மை பாடவும் போற்றவும் புகழவும் உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளிலே நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு தோத்திரம்பா. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி இந்த நாளிலே எங்களுக்கு வார இகழ்ச்சியினால் வர திடுக்கிட பண்ணுதல், உறவினர்களால் தன் சொந்த ஜனத்தால் வருகிற இகழ்ச்சி, திடுக்கிட பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெற உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நீர் எங்களை நடத்தும். எல்லா இடத்திலும் உடைய பாதுகாவல் இருக்கட்டும். வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை எல்லோரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். உத்தியோகத்தின் நடுவிலே பாதுகாத்துக் கொள்ளும். ஊழியத்தின் பாதையிலே பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். தாழ்த்தி வறுமையாக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். புதிகனமைக்கும் எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆத்துமனேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேதாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்னு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடவில்லை. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.